தேர்தல் ஆணையம் அடுத்த ஆண்டு தேர்தல் வருவதற்கு முன்பாக இந்த சிறப்பு திருத்தத்தை ஏன் கொண்டு வந்திருக்கிறதுங்கிறதா அடிப்படை கேள்வி. நீங்க வாக்காளர் பட்டியலை திருத்துவதை பற்றி யாருக்கும் எந்த எதிர்ப்பும் கிடையாது, மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா தேர்தலுக்கு முன்பாக அவசரமாக 3 மாசத்துக்குள்ள செய்ய வேண்டிய தேவை என்ன வருது? தேர்தல் ஆணையம் இத்தனை நாள் என்ன செய்தது? 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் முடிந்திருக்கிறது. இந்த ஒரு வருட காலத்திலாவது இதற்குரிய பணிகளை மேற்கொள்ளாமல் இத்தனை நாட்களை எதற்காக தேர்தல் ஆணையம் கடத்தியது என்பதற்கான பதில் இதுவரைக்கும் வரல. இவ்வளவு நாள் செய்யாம திடீர்னு தேர்தலுக்கு முன்பு 2026 தேர்தல் வருது, இன்னொரு 7-8 மாதங்கள்ல வருது. அதற்கு முன்பு நீங்கள் 3 மாத காலகட்டத்திற்குள்ளாக 6.5 கோடி பேருக்கான இந்த தகவலை எல்லாம் நாங்கள் சரிபார்த்து இதுல போலியான வாக்காளர்களை நாங்கள் நீக்குகிறோம் அப்படின்றது நம்பும்படியாக இல்லை. ஏன்னா அந்த மாதிரி திறமையா இந்தியாவில் எந்த நிறுவனமும் வேலை செய்து நாங்கள் பார்த்தது. நாங்க ஒரு லோன் கேட்டாலே அதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் அலைய வைக்கக்கூடிய அதிகாரிகளை தான் நாங்க பார்த்திருக்கின்றோம். இங்க சாதாரண ஆவணம் ஒண்ணும் இல்ல, ஆதார் அட்டையில திருத்தம் கேட்டாலே 10 நாள் ஆகுது. அதுல முகவரியை திருத்துறதுக்காகவோ பெயர் திருத்தமாவோ அல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நடந்தா கூட அது திருத்துறதுக்கு 10 நாள் கேக்குது இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளினுடைய கட்டமைப்பு. அப்படி இருக்கும் பொழுது 6.5 கோடி பேருக்கு 1-2 ஆவணங்கள் இல்லை, ஏகப்பட்ட ஆவணங்கள் அது வீட்டுக்கே சென்று சரிபார்ப்பது போன்ற இந்த விஷயங்களை எல்லாம் இந்த 3 மாதக்குள்ளார எப்படி சரியாக செய்துவிட முடியும் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகின்றோம். இலக்கியத்தால் ஒன்றுபட்ட உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.